குட்டீஸ், இன்னைக்கு நம்ம செடியில் இருக்கக்கூடிய இலை, தலை, பூவு, காய், அப்புறம் நார், மண் இதெல்லாம் வச்சு சொப்பு சாமான் சமைக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன இந்த பசங்க என்னை எதுவும் விளையாடலான்னு சொல்லி கூப்பிட்டுச்சிங்க, ஆனால் ஒன்றுமே காரணமே. அதான் அஞ்சலி வந்துட்டு இருக்கா. அஞ்சலி, என்ன வர சொல்லிட்டு யாரையும் காணோம்? அரியாக்கா, இன்னைக்கு நம்ம செம்மையா ஒரு விளையாட்டு விளையாட போறோம். என்னது செம்மையா விளையாட போறோமா? என்ன விளையாட்டு? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கக்கா, எல்லாரும் வந்துட்டோம். அரியாக்கா, அஞ்சலி, எங்க என்ன சோஃபி வரலையா? நீங்க கேம் விளையாட போறேன்னு சொன்னது நாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டடா வந்திருக்கோம். ரோசி, மெல்லினா, பாருங்க நான் பின்னாடியே வந்துட்டு இருக்கேன். ஆனா என்னால இந்த பாக்ஸை தூக்கவே முடியல. ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? வந்து எவ்வளவு பெரிய பாக்ஸா இருக்கு. என்ன சோஃபி இவ்ளோ பெரிய பாக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கா? என்னப்பா பண்ண போறோம்? அக்கா, அரியாக்கா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நம்மளோட சேனல் கிளாசிக் பார்பி ஷோ தமிழ்ல நம்மளாம் விளையாட போட்ட சொப்பு சாமான் வீடியோ 1 lakh வியூஸ் தாண்டி போயிட்டு இருக்குக்கா. அதனாலதான் இன்னைக்கும் நம்ம சொப்பு சாமான் வச்சு டிஃப்ரெண்டா விளையாட போறோம். குட்டி பசங்களா, நீங்க என்ன அந்த வீடியோ பார்க்கலன்னா கீழே கமெண்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் தரேன், போய் பாருங்க. செம்ம காமெடியா இருக்கும் அந்த வீடியோ. இந்த வீடியோவும் காமெடியா தான் இருக்க போகுது. பாருங்க என்னென்ன ரணங்களும் பண்ண போறோம்னு. பசங்களா, எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு. சொப்பு சாமான் வச்சு விளையாட போகிறோமா? நானும் சின்ன வயசில் விளையாண்டது ஜாலியாக தான் இருக்கும். வாங்க விளையாடலாம். 3 அடுப்பு இருக்குது, ஒரு பாத்திரம் இருக்குது, 2 கேஸ் ஸ்டவ் இருக்குது. நிறைய கரண்டி வச்சுருக்க சோஃபி. நிறைய பாத்திரங்கள் இருக்குது. அடே சாமி, ஒரு பெரிய கடலே குடிச்சு வச்சுருக்க போலையே. இதெல்லாம் வச்சு ஜாலியாக விளையாண்டா நல்லாயிருக்கும். ஆனால் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக விளையாடலாமா? இன்னைக்கு நம்ம டிஃப்ரெண்ட்டாக தான் விளையாட போகிறோம். இதுக்கு நான் ஒரு பெரிய பிளான், மாஸ்டர் பிளான் வச்சிருக்கேன். அதுக்கு ரவியும் சாரதியும் தான் ஹெல்ப் பண்ண போறாங்க. சோஃபி, சாரதி இந்த மாதிரி கேமுக்கு விளையாட வரமாட்டானே? ஆமா தானே, சாரதி எப்பயுமே விளையாட வரமாட்டான்னு தான் சொல்லுவான். சொப்பு சமானாவே பூந்து ஓடி போயிடுவானே. இல்லக்கா, இன்னைக்கு சாரதி தான் செம்மையா விளையாட போறான். பாருங்க வரான். எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டீங்களா? இப்போ பாருங்க, என்னோட மாஸ்டர் பீஸ் இறக்க போறேன். டன் டன் டை 1 2 3. பாத்தீங்களா எவ்வளோ பொருட்கள் பிச்சுட்டு வந்திருக்கேன்னு? சோஃபி, நீ சொன்ன மாதிரி என் கண்ணுக்கு தெரிகிற அத்தனை இலத்தலையும் பிச்சுட்டு வந்துட்டேன். இதை வச்சு என்ன சமைக்க போறியோ செய். போன தடவை தான் நான் கலந்துக்கல, இந்த தடவை செம்மையா நானும் சமைக்கலாம்னு ஓடி வந்துட்டேன். அடேங்கப்பா, என்ன இவ்ளோ பொரிச்சிட்டு வந்திருக்க சாரதி? இதை வச்சு என்ன பண்ண போறோம்? அஞ்சலி, இப்ப பாரு இந்த சோஃபியோட கைவண்ணத்தை. ஃபர்ஸ்ட் அடுப்பு மேல எடுத்து ஒரு குண்டான வச்சுக்கணும். அந்த குண்டான்ல அரிசி போடுவோம். அரிசினா அரிசி இல்ல, மண்ணு போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிட்டோம்னா சாப்பாடு கொதிச்சிட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ள ஒரு குழம்பு வைப்போம். அதுக்கு அடுப்பு மேல எடுத்து ஒரு குண்டான வச்சுக்கலாமா? அதுல கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கணும். தண்ணி ஊத்தின பின்னாடி இது பாரு, சாரதி வச்சுட்டு வந்த பிரண்டை. இந்த பிரண்டையை நம்ம இப்ப முருங்கையா யூஸ் பண்ண போறோம். பாக்கிறதுக்கு முருங்கை மாதிரி இருக்கா? ஸோ அதனால முருங்கை போட்ட சாம்பார் மாதிரி பிளான் பண்ணிட்டேன் நான் இதை. ஸோ சின்ன சின்னதாக பிரண்டையெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டேன். அடுத்தது இது பார்க்கறதுக்கு பாரு அவரைக்காய் மாதிரி இருக்குல்ல, அதனால இது ஒரு அவரைக்காய் முருங்காய் போட்ட ஒரு மணக்கிற குழம்பு. எப்படி? அவரைக்காய் முருங்காய் போட்ட மணக்க குழம்பு. அடுத்தது இது பாரு, பார்க்கறதுக்கு கேரட் துருவி போட்ட மாதிரியே இருக்கா? ஸோ இது கெட்டு போன கேரட் பொரியல். என்னது கெட்டு போன கேரட் பொரியலா? ஆமாப்பா, கொஞ்சம் காமெடியா பேர் வச்சாதானே நல்லா இருக்கும். சோஃபி, நீ அதே மாதிரி பேர் வை, நல்லா தான் வைக்கிற. நடுவுல பேசி என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கப்பா. அதுக்குள்ள பாரு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. அது என்ன குழம்பு? மணக்கிற குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கேரட் பொரியல் இன்னொரு பக்கம் ரெடி ஆயிட்டு இருக்கு. அடுத்தது இந்த பூ இருக்குல்ல, டேபிள் ரோஸ். இது பார்க்கிறதுக்கு பாரு பீட்ரூட் மாதிரியே இருக்கு. அதனால இதுல எல்லா டேபிள் ரோஸும் கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு போட்ட பீட்ரூட் பொரியல்னு வச்சிருமா? பிச்சு போடுவோம். சோஃபி, எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. இரு, இந்த பீட்ரூட்டோட இந்த சங்குப்பூவும் போட்டுக்குவோம். அந்த பிங்க் கலரும் இந்த பர்பிள் கலரும் பார்க்க அவ்வளோ அழகா இருக்கும் காம்பினேஷனு. ஸோ 2 பிச்சு போட்ட பூக்கள் பொரியல்னு வச்சிடலாமா? பிச்சு போட்ட பீட்ரூட்னே இருக்கட்டும், அதுதான் கரெக்டாக ரைமிங்காக வருது. இது பாரு சூப்பராக தான் இருக்குது கலரு. எப்படி இந்த சாரதி எப்படி கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? சாரதினா கொக்காவா? கொக்கு சாரதி, நீயும் நல்லா தான் பண்ணியிருக்க. வந்து உட்கார, அடுத்தது நானே பண்ண போகிறேன். இந்த கெட்டு போன கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு, இறக்கி வச்சிருவோம். இந்த பிச்சு போட்ட பீட்ரூட் பொரியல் எடுத்து வச்சிருவோம். அடுத்தது நான் என்ன பண்ண போறேன்னா, இது பார்த்தீங்களா துளசியோட விதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? ஒரு கருவாடு மாதிரி இருக்கா? இதான் காஞ்சி போன கருவாடு தொக்கு. இதுக்கு நான் வச்சிருக்கிற பேரு. இதுக்கு நான் எல்லா பூவையும் பறிச்சு மாதிரி விதையெல்லாம் போட்டு காஞ்சி போன கருவாடு தொக்கு செய்யறேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, அடுப்புல வச்சு இந்த மாதிரி நிறைய கிண்டி விடுவோம். அப்படி கிண்டி
என்னடா இது, எந்த ஸ்பூன் போட்டாலும் இந்த பொரியல் கொட்டுது. சரி, ஏதோ ஒரு கரண்டி போடுவோம். இந்த கரண்டி போட்டா கொஞ்சம் கொட்டல, அதனால இந்த கரண்டியை வச்சுக்குமா? இதே வச்சுக்கோ. சோஃபி, இந்த டிஷ் நீ பண்ணிட்டல்ல, இந்த சைடு வா. இப்போ நான் ஒன்று பண்ண போறேன். எனக்கான டைம் இது. கைஸ், நான் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு டிஷ் பண்ண போறேன். இந்த டிஷ் உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுக்கு ஒரு பாத்திரத்துல எண்ணெய் நிறைய ஊற்றிக்குவோம். அடுத்தது இந்த இலை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அப்பளம் மாதிரி இருக்கு. ஸோ இதை நான் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்த அப்பளமாக ரெடி பண்ண போகிறேன். ஸோ டிஷ்ஷுக்கு சைட் டிஷ் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். உங்கள் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கவுண்ட் பண்ணுங்க. நான் அத்தனை அப்பளம் ரெடி பண்ணுறேன். 1 2 3 4 5 6 மெம்பர்ஸ் இருக்கும். சாரதியோட சேர்த்து 7 மெம்பர்ஸ் மொத்தமாக இருக்கும். ஓகே, நான் எல்லாத்துக்கும் சின்னது பெருசுமா 7 அப்பளம் ரெடி பண்ணுறேன். நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக சாப்பிடணும். இது என்னோட டிஷ். எப்படி இருக்கு? ஏக்கா மெல்லினாக்கா, சூப்பர் அப்பளம் பறிச்சிட்டீங்க. ஆனால் நான் பாருங்க அதை விட ஒன்று செம்மையாக செய்ய போகிறேன். பார்க்கறதுக்கு இது இலை மாதிரி தானே இருக்குது. ஆனால் இந்த இலையில பாருங்க சைடில் பூ மாதிரி சின்ன சின்னதாக இருக்கா. அதை வச்சு தான் ஒரு எக்ஸிபிஷன் டிஷ் செய்ய போகிறேன். எக்ஸிபிஷன்லேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ் தான். யாராவது கெஸ் பண்ணீங்களா? யாருமே கெஸ் பண்ணல தானே. இப்போ பாருங்க என்னன்னு சொல்ல போகிறேன். அதுக்கு இந்த செடியில் இந்த மாதிரி சைடில் இருக்கக்கூடிய இந்த பூவை மட்டும் இருக்க பிச்சுக்கணும். பாருங்க இது எப்படி இருக்கு தெரியுதா? உருளைக்கிழங்கு ரோல் இருக்குல்ல எக்ஸிபிஷன்ல, அந்த மாதிரியே இருக்கு. ஸோ இது எல்லாருக்கும் பிடிக்கும்ல. ஸோ இந்த டிஷ் தான் நான் செய்ய போறேன். எப்படி பாருங்க வறுத்து எடுத்திருக்கேன். பார்க்கறதுக்கே உண்மையான உருளைக்கிழங்கு ஃப்ரை மாதிரி எனக்கு எச்சு ஊடுது. சூப்பர், நான் இந்த டிஷ் செஞ்சுட்டேனே. ரவி, உனக்குள்ள இவ்வளோ பெரிய டேலண்டாடா? ரவி, சூப்பரா பண்ணியிருக்க நீ. அடுத்தது நான் இதில் ஏதாவது குழம்பு மாதிரி செய்யட்டுமா? அதுக்கு இந்த காய் பார்க்கறதுக்கு கொத்தவரங்காய் மாதிரி இருக்கு. ஆனால் எனக்கு கொத்தவரங்காய் பிடிக்காது. ஸோ இதை நான் பருப்பு குழம்பு மாதிரி ரெடி பண்ண போகிறேன். அதுக்காக பச்சையாக இருக்கக்கூடிய இதோட விதைகள் எடுத்து இந்த குழம்புல நான் போட்டுக்க போகிறேன். ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கே. அதனால் என்ன பண்ண போகிறேன்னா, நெக்ஸ்ட்டு இந்த காயெலாம் நல்லா பாருங்கள் காஞ்ச போன மாதிரி இருக்குது. பார்க்கறதுக்கு கொள்ளு பருப்பு மாதிரி இருக்குல்ல. ஸோ இந்த காயெல்லாம் எடுத்து நான் இதுக்குள்ளே போட்டுக்க போகிறேன். இந்த காயோட விதைகள் எல்லாம் எடுத்து போட்டதுனால இதுக்கு நான் ஒரு டிஃப்ரெண்டான பேர் வைக்க போகிறேன். என்ன பேருன்னு யாராவது கெஸ் பண்ணீங்களா? வித்தியாசமான விதை குழம்பு. இது பேர் என்ன குழம்பு? வித்தியாசமான விதை குழம்பு. இதுக்கு மேலே நான் இன்னும் கார்னிஷ்க்கு கொத்தமல்லி தலைகள் தூவுற மாதிரி இந்த இலைகள் எடுத்து அப்படியே மேலால பூ போல தூவி விட போறேன். என்னோட வித்தியாசமான விதை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அஞ்சலி, செம்மையா பண்ணியிருக்கப்போ இருக்கிற எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்க. இது பார்த்தா பார்க்கறதுக்கு பாலடைஞ்சு போனா பாயாசம் மாதிரி இருக்கு. பேரை பாரு, வித்தியாசமான விதை குழம்பா. அஞ்சலி அக்கா நகருங்க, எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. சின்ன வயசுல இது பாருங்க, இந்த நீங்க பிச்சு போட்டீங்கல்ல அந்த இலை, அதை வச்சு நாங்கள் முறுக்கு செய்வோம். இப்போ பாருங்க நான் எல்லாத்துக்கும் முறுக்கு சுட்டு தர போறேன். அதுக்கு இந்த மாதிரி இலையை பிச்சு போட்டுட்டு இந்த தண்டு மட்டும் எடுத்துக்கணும். இந்த தண்டை எடுத்து அப்படியே சுற்றி ரோலா பண்ணி விட்டோம்னா அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் தெரியுங்களா? முறுக்கு மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா, செகண்ட்ல நான் முறுக்கு ரெடி பண்ணிட்டேன். எப்படி ஐடியா? ரவி, நீ கூட நல்லா தான் பண்ற. அடுத்தது பாரு, இந்த தாத்தா பூ இருக்குல்ல, தலைவெட்டி தாத்தா பூ. இந்த தலைவெட்டி தாத்தா பூ வச்சு தான் நான் ஒன்று பண்ண போறேன். அதுக்கு இந்த கத்திரிக்கோள் வைக்கலாமா? இந்த கத்தி நோ. இந்த இது நோ. இது எதுவுமே வேண்டாம். இதுக்கு கட்டர் இருந்தால் தான் செம்மையாக கட் பண்ணும். இந்த கத்திரிக்கோளும் வேண்டாம். கட்டர் கொண்டா. கட்டர் பாரு, செம்மையாக இருக்குது. இப்போ இந்த கட்டரை வச்சு தான் நான் இந்த தலைவெட்டி தாத்தா பூ பொரியல் பண்ண போகிறேன். அதுக்கு இது எல்லாத்தையும் பிச்சு நொறுக்கி அப்படியே கட்டரை வச்சு அப்படியே கச்சிதமாக கிள்ளி போடணும். கிள்ளி போட்டுட்டு அடுத்தது ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம நல்லா கிளறுன்னு கிளறி விட்டோம்னா இந்த தலைவெட்டி தாத்தா பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, நான் ஒன்று செய்ய போறேன். அதுக்கு ஒரு குண்டான தூக்கி வச்சுட்டு இதுதான் பிச்சு போட்ட ப்ரக்கோலி ஃப்ரை. எப்படி பாரு பார்த்தீங்களா? பார்க்கறதுக்கு ப்ரக்கோலி மாதிரி இருக்குல்ல, அம்மா செய்வாங்கல்ல, அதுதான். அதனால நான் இது பார்த்தேன், பிச்சு போட்ட ப்ரக்கோலி ஃப்ரைன்னு பேர் வச்சுக்க போறேன். எப்படி இருக்கு பார்த்தியா? அழகா முட்டைக்கோசு மாதிரி சின்னதா. இது எல்லாத்தையும் நம்ம கட அப்படின்னு ஃபஸ்ட்டு பிச்சு போடுவோம். இன்னும் நிறைய பிச்சு போடுவோம். அப்போதான் எல்லாத்துக்கும் பத்தும். பிச்சு போட்டுட்டு அப்புறமா அடுப்பு ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சுக்கிட்டு ஒரு கிளறு கிளறி விடுவோம்.
இருக்கு, வாசமே செம்மையா இருக்கு. எப்படி பிச்சு கொட்ட ப்ரக்கோலி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நகருங்கப்பா, நானும் ஒரு டிஷ் செய்கிறேன். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே. இது என்னது? ஏதோ ஒரு இலை, பார்க்கறதுக்கு ஒரு இலை மாதிரி இருக்கு. இதை இப்படி சின்ன சின்னதா நான் கட் பண்ணி போட போறேன். கட் பண்ணி போட்டோம்னா அது ஒரு பொரியல் மாதிரி இருக்கும். ஸோ இதை நான் பொரியல் மாதிரி ட்ரை பண்ண போறேன். ஏ ரோசி நகரு, வெறும் பச்சையாக இருந்தால் நல்லா இருக்காது. கொஞ்சம் இந்த செம்பருத்தி பூவையும் போட்டு கார்னிஷ் பண்ணுவோம். டேய் சாரதி, நான் உன் டிஷ்ல வந்து இன்ட்ரட் பண்ணனா நீ ஏன்டா என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ற? ரோசி ரொம்ப க்ரீனிஷாக இருந்தால் நல்லா இல்லை, அதுக்கு தான் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணேன். பளபளக்கிற மணல் சோறு, அடுத்தது மணக்கிற முருங்கைக்காய் அவரைக்காய் பொரியல், சாரி முருங்கைக்காய் அவரைக்காய் குழம்பு, அடுத்து காஞ்சி போன கருவாடு ஃப்ரை, கெட்டு போன கேரட் வறுவல், அடுத்தது இது என்னது? அடடா, இதுக்கு என்ன பேர் வச்சோம்? ஏதோ ஒரு பச்சை கலர் குழம்பு, அப்படியே இருக்கட்டும். அடுத்தது இது என்னது? பிச்சு போட்ட ப்ரக்கோலி ஃப்ரை, அடுத்தது கலர்ஃபுல்லான கேரட் பொரியல், தலைவெட்டி தாத்தா தலை கூட்டு, அப்புறமா கீரையும் செம்பருத்தி பூயும் போட்ட ஏதோ ஒரு கொலாப்ஸு, முறுக்கு, உருளைக்கிழங்கு ஃப்ரை, வப்பளம் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. குட்டி, சீக்கிரமா நம்ம சேனல்ல கிவ் அவே வரப்போகுது. கிவ் அவேல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவில் நீங்கள் பார்ட்டிசிபேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் சொல்லுவோம். ஸோ நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி சூப்பரான ஒரு கிஃப்ட்டை நீங்கள் வின் பண்ணலாம். குட்டீஸ், இதெல்லாம் சாப்பிட போகிறது செம்ம காமெடியாக இருக்க போகுது. அதோட செகண்ட் பார்ட் வந்து நம்மளோட அடுத்த வீடியோவில் வரப்போகுது. வீடியோ மறக்காமல் பார்க்க நம்மளோட கிளாசிக் பார்பிஷோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோஸ் நிறைய இருக்குது, சேனலுக்குள்ளார போய் பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக, ரொம்ப ஜாலியாக, ரொம்ப ஃபன்னாகவும் இருக்கும். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.